திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார். 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அது மூல திரிகோண வீடு, ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. சனி பகவான் ஆல்ரெடி வக்கரகதியில தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம குரு பகவானும் உச்சத்துல இருக்கார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பாருங்க இந்த மாசம் எவ்வளவு கிரகங்கள் ரொம்ப பவரா இருக்காருன்னு பாருங்க. சூரியன் வந்து ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், புதன் ஆட்சி உச்சம் இரண்டையுமே பெற்றிருக்கார். அதே போல குரு பகவான் உச்சமா இருக்கார். சோ இந்த யோகம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலனை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி இயற்கையாகவே செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசியும் அவங்கதான். மற்றவர்களுக்கு அதை தாராளமாக கொடுக்கக்கூடிய ராசியும் சிம்ம ராசி தான். இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு கேது, ஏழரை சனி, அதாவது அஷ்டம சனியினுடைய பாதிப்பு, இது எல்லாமே ஒட்டுக்கா போட்டு அவங்கள போட்டு அமுத்திட்டு இருக்கு. இப்போ உங்க ராசி அதிபதியாக இருக்க சூரியனும் உங்க கூட இருக்கிறார், கூட கேது இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ராசிக்குள்ள ராசி அதிபதி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தடைகள் இல்லாம நடக்கும். ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரு மதிப்பு, இதெல்லாம் நடக்கும். ஆனா அங்க கேதுவும் அதே போல அஷ்டம சனியினுடைய தாக்கங்களும் இருக்கிறதுனால, கேது அப்படின்னாலே நம்ம சொல்றது என்ன, பாம்புனுடைய வாய்க்குள்ள இந்த சூரியன் போயிரும் அப்படிங்கிறது அமைப்பு. அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க அர்த்தம். அப்போ என்ன பண்ணும் இந்த கேது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உடல் நிலையில கவனத்தை வைக்கணும். இந்த நேரத்துல கண்டிப்பாக உடம்பு சூடாகுங்க, ஹீட் பாடி ஆகும். கண் சார்ந்த பிரச்சனைகள், தலை சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்கு இல்லையா, அதற்குண்டான ஒரு பெயர், புகழ், மதிப்பை கொடுத்தே தீரணும். ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்க 21ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. அப்ப 21ஆம் தேதி வரைக்கும் புதன் அங்க இருக்கிற வரைக்கும் பண வரவுக்கு குறைவு இருக்காது. லாபங்கள் வந்தே தீரும். பெரிய சர்க்கிள் மூவ் ஆகும். உங்களுக்கு நிறைய பேர் தொடர்புகள் கிடைக்கும். புதன் அப்படின்னா கம்யூனிகேஷன் தானே, அதாவது கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக போகுது, பிரபலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில. அது நல்லதோ கெட்டதோ அது உங்க ஜாதக ரீதியா. நல்ல நேரம் வந்தா நல்ல விஷயத்துல பிரபலம் ஆவீங்க, கெட்ட நேரம் நடந்ததுன்னா கெட்ட விஷயத்துல பிரபலம் ஆவீங்க. ஆனா பிரபலமாகக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஆனா அங்க கேது இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் தடைபட்டு நடக்குமே தவிர, ஒரு பக்கம் பணம் வரணும், கொஞ்சம் தடைபடும், ஆனா வந்துடும். சோ இது போல சிறு தடைகளுக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் கொடுக்குறாங்க. ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த 21ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு வந்துடுறாரு. இதற்கப்புறம் பணவரவு சூப்பரா மூவ் ஆகுங்க. இதுக்கப்புறம் தான் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பாங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை, அது வரைக்கும் நீ என்ன வேணா பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி உங்க பேச்சுக்கு மரியாதையே இருக்காது. இதுக்கப்புறம் கொஞ்சம் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. குடும்ப தேவைகளுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க. 11ஆம் இடங்கிற லாபஸ்தானம். அப்ப லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், கனவுகள், ஆசைகள், இதெல்லாமே 11ஆம் இடம் தானே, அது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் உண்டு. அடுத்தது சுக்கிரன் 3 வத்துக்குடையவர் 2ஆம் வீட்டுல இருக்காரு. 16ஆம் தேதிக்கு நீசத்துல. அது வரைக்கும் கொஞ்சம் தொழில்ல, பேச்சுவார்த்தையில, குடும்பத்துல கவனமா இருந்துக்கோங்க. 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவருடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 3ஆம் வீடு தான் மாமனார் ஸ்தானம். யாராவது மாமனார்கிட்ட பணம் வேணும், மாமனார் சொத்துக்கள் வேணும் அப்படின்னா இந்த டைம்ல கேளுங்க, கிடைக்கும். மாமனார் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அல்லது உங்க ஜாதகத்தின் அமைப்பு மூலமாக மாமனாருக்கு நன்மைகள், மாமனாருடைய உடல்நிலைகள்ல நல்லா இருக்கும். சிம்மராசிக்கு மட்டும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3, 10 மாமனார் மாமியார் 2 ஸ்தானத்தையுமே சுக்கிரன் தான் வாங்கியிருப்பாரு. 10 கூடவே 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம். அப்போ ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் மாமனார் மாமியார் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவங்க கிட்ட என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். தொழில் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் முயற்சி கைக்குடி வரும். நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. பெரிய சர்க்கிள் உருவாக்கிக்குவீங்க. அதுக்கப்புறம் உடம்பு நல்லா பாத்துக்குவீங்க. 3ஆம் இடம் வந்து ஜிம்முக்கு போறது, உடம்பு ஃபிட்னஸா வச்சுக்கிறது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல செலவுகள், அதாவது இப்போ ஜிம்முக்கு போறீங்களா, ஒரு நல்ல ஃபுட் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே 3ஆம் இடம் தான். அது எல்லாமே அந்த 4க்கு 3ஆம் இடம் தான்.
அப்ப அதெல்லாம் இப்ப பண்ணுவீங்க. சோ அதுக்குடைய எண்ணங்கள் வரும். ஜிம்முக்கு போலாம், யோகா பண்ணலாம், நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கலாம், ஜிம் பாடியை வச்சுக்கலாம், நல்லா ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடலாம், அதுக்காக நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு இனி உங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறது 16ஆம் தேதிக்கு மேல நடக்க போகுது. தொழில் வளர்ச்சி. இதனால தொழில டல்லா இருந்தாலும் கூட இந்த மாசம் கொஞ்சம் தொழில கொஞ்சம் டெவலப்மெண்ட் உண்டு, கொஞ்சம் பண வரவும் உண்டு. அது உங்களுக்கு இத்தனை நாள் இருந்து வந்து கொஞ்சம் அந்த பணம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு கண் துடைப்பாக இருக்கும். அடுத்தது செவ்வாய். 4 9ஆம் அதிபதி. அம்மா அப்பா 2 பேருமே ராசி 11 இருக்காரு. இந்த டைம்ல அம்மா அப்பா கிட்ட உதவிகள் கேட்டாலும் லாபங்கள் கேட்டாலும் கிடைக்கும். அவங்களுக்கு உங்க ஜாதகத்தின் மூலமாக பண வரவு, லாபங்கள் இதெல்லாம் அதிகரிக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 4 9ஆம் இடங்கிறது உங்களுக்கு 9ஆம் இடங்கிறது சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் இல்லையா, நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அது மூலமா நிறைய லாபங்களும் கிடைக்க போகுது உங்களுக்கு. சனி வக்கரமான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அப்படி சனி மட்டும் வக்கரமாக இருந்ததால் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், நோய் நொடிகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், தேவையில்லாம இருந்த கெட்ட பெயர் விலக போகுது, கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் விலக போகுது, கொஞ்சம் அந்யோன்யமா இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி சிம்ம ராசி அப்படின்னாலே அஷ்டம சனி காலகட்டங்கள் நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சாச்சு. எப்பவுமே பாருங்க, ஒரு பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை இணைத்தாலோ வாண்டடா நம்ம இவ எதுவுமே இல்லாத ஒரு ஜோசியர்கிட்ட போய் கொடுத்து நம்ம நேரம் அப்படி இருக்கும் ஓகேன்னு சொல்லி 4 ஜோசியர் பார்த்துருந்தாலும் ஓகேம்பாங்க. ஆனா நம்ம நிறைய விஷயம் என்னன்னா, நாங்க 4 ஜோசியரை பார்த்தா 5 ஜோசியரை பார்த்தா நாங்க டைவர்ஸ்ல தான் இருக்கிறோம்பாங்க. அப்ப என்னன்னா, பொருத்தம் இல்லாத ஜாதக அமைப்பில் யாரெல்லாம் திருமணம் செஞ்சிருக்கீங்களோ இப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கும். முடிக்கிறப்போ ஒன்னா டிவோர்ஸ்ல முடிஞ்சிடும், அல்லது ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இது நடந்துட்டு இருந்து யோகமான ஜாதகமாக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப சிம்மத்துக்கு 70% பேர் பாத்துட்டீங்கன்னா 60 to 70% டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு. இதுதான் உண்மை. பொருத்தம் இல்லாத ஜாதகர்களுக்கு எல்லாமே, இணைச்ச ஜாதகம் எல்லாமே ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு வருஷம் தான் அஷ்டமசனி முடிகிற நேரம். இதுக்கு ஒரு வழிபாடு சொல்றேன், கேக்குறீங்களா? சூரியன் கேது, சூரியன் ராகு உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. இது கிரகண தோஷம்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க ராசிக்குள்ளதான் சூரியன் கேது கிரகணம் அஸ்தகந்தம் ஆகுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இருந்தாலும் இந்த கிரகச்சேர்க்கை இல்லாட்டு உங்க முன்னோர்களுக்காக திதி கொடுத்துட்டு வந்திருக்கு, உங்க வம்சாவளிக்காக ஒரு திதி தர்ப்பணம் கொடுத்துருவாங்க, இல்ல திலகமும் பண்ணிட்டு வாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் கோர்ட்டு வரைக்கும் போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ரெடி ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வழியில இருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பொதுவா உங்க ஜாதகத்துல பாத்துட்டீங்கன்னா சூரியன்றாக சூரியன் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல, தெய்வ கடன் எத்தனை நின்னு போயிடுச்சு, அதே போல குலதெய்வத்தினுடைய அருளும் இல்லை அப்படிங்கறதா உண்மை. நீங்க பிறந்து உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இந்த சேர்க்கையை காட்டி அதன் மூலமாக உங்கள் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்களும் சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உங்க குடும்பத்துக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அப்ப அதை பயன்படுத்திக்கோங்க. அதை பயன்படுத்தி இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக ராகு தோஷத்துக்கு, அதே போல சூரியன் ராகு சூரியன் கேது இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பரிகாரம் பண்ணிட்டு வரும் பொழுது ரொம்ப நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பல வருஷங்களாக நீங்க இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாம இருந்தாலும் கூட இந்த வருஷம் பண்ணுங்க. ஏன்னா சூரியன் ஆட்சி. அதே இடத்துல பாத்துட்டீங்கன்னா கேது, இந்த கிரகச்சேர்க்கை வர்றதுக்கு இன்னும் 18 வருஷம் ஆகும். அதான் இந்த காலகட்டங்கள்ல சூரியன் பலமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்க பண்ணும் பொழுது நிச்சயமாக பல தலைமுறைக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டாவும் இருப்பீங்க. அதே போல பல தலைமுறையாக முன்னாடி யாரெல்லாம் திதி தர்ப்பணமோ எதுவுமே கொடுக்காம இருக்காரோ அதற்கு நீங்க கொடுத்து சாப நிவர்த்தி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுப்பீங்க அப்படிங்கிறது அமைப்பு. இது மூலமா உங்க வம்சாவளி வரக்கூடிய வம்சாவளி நல்லா வாழுங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். சோ சிம்மம் இதை பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஓரளவுக்கு அஷ்டமச்சனி தாக்கம் எல்லாம் குறையும். எந்த நாள் வேணா போங்க, அது உங்க விருப்பம் தான். அந்த மாசம் முழுவதும் சூரியன் அங்கதான் இருக்காரு. உங்களுக்கு ஒரு ஸ்டெபிளான ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அந்த நேரத்துல போய் பண்ணுங்க, நிச்சயமாக நன்மைகள் உண்டு. பெரிய மாற்றத்தை காண்பீங்க. பெரிய டிப்ரெஷன், பெரிய பிரச்சனை குறைஞ்சு போறத உங்க கண்ணு முன்னாடி எப்படியே தெரியும் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது. சோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசி என்பர்களே. இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். அடுத்தது சிவன் வழிபாடு பண்றது விசேஷம். இந்த மாதம் முழுவதும் சிவன் வழிபாடும் சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப விசேஷம். இந்த வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுதும், இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுதும் பெரிய தடைகள் இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மற்றபடி உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.